நம்ம பாட்டுக்க நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனா நடுவுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்து எல்லா விஷயத்தையும் புரட்டி போட்டு மாத்தி விட்டுடும். அப்படிதான் என்னோட செல்ஃப் டிசிப்ளின் சேலஞ்ச். நல்லா ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருந்தது. ஆஹா சூப்பரான கண்ட்ரோல் நமக்கே வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு ஃபீவர் தான் எல்லாத்தையும் மாத்தி விட்டுருச்சு. என்னோட ரொட்டீன் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிருச்சு. அது எப்படியாவது ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டு தான் போராடிட்டு இருக்கேன். கண்டிப்பா சீக்கிரமா அதை அச்சீவ் பண்ணி பிரேக்ஃபாஸ்டுக்கு அரிசி மாவும் கருப்பு கவனி அரிசியும் கலந்த ஒரு தோசை தான். புரோட்டீன் எடுத்தா தானாவே வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இதை ஃபாலோ பண்ணதான் தெரியும். எனக்கு 1 வீக் நான் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணதுல 1 kg லாஸ் இருந்தது. இந்த உடம்பு சரியில்லாத அப்போ கூட எனக்கு வெயிட் லாஸ் எல்லாம் ஆகாது. பட் எப்பவுமே வெயிட் கெயின் ஆயிடும் டேப்லெட்ஸ் எடுக்கிறதால. இந்த வாட்டி அதுவுமே ஆகல. அந்த குறைஞ்ச 1 kgயோட அப்படிதான் இருந்தது. நைட்டு டின்னருக்கு சொரக்கா போட்டு ஒரு அடை. ஆனா அரிசி மாவு இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் கலந்துக்காம ஓட்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு கடலை மாவு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா புரோட்டீனுக்காக பன்னீர் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு அடை செஞ்சு சாப்பிட்டாச்சு. இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவும் தேவையில்ல. அப்படி இன்ஸ்டன்டா ஒரு அடை வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் என்னோட டே 8 சக்சஸ்ஃபுல்லா எந்த சீட்டிங்கும் இல்லாம முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டேல பாக்கலாம்.